மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இதை நாங்கள் தொடர்ச்சியாக புவியியல் பாடத்தை படிக்க இருக்கின்றோம். அபிவிருத்தி பற்றி எப்படி நீங்கள் எல்லாரும் படிக்க ரெடியா? நல்ல லீவு, தேர்தலுக்காக நல்ல லீவு விட்டுருக்கிறார்கள். என்ன நல்லா படிக்க வேணும், சரிதானே? படிப்பு முக்கியம். உயிராக இருக்க வேணும் படிப்பில். என்ன பிள்ளைகள், உங்களை நெடுக நான் புத்தி சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்து போவது தெரியாது, ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை எங்கட. உங்களை அப்படி அடிக்கடி சொல்லித்தான் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், என்ன விளையாட்டு பிள்ளைகள், என்ன மாசு மறுவேற்ற பிள்ளைகள், என்ன. ஆகவே நீங்கள் விளையாட்டில் கூட கவனம் செலுத்தக்கூடாது. விளையாட வேணும், சந்தோஷமாக இருக்க வேணும். ஆனால் படிப்பு உயிரினும் மேலானது. என்ன படித்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் உங்களை தேடி வரும் பிள்ளைகள். என்ன நல்லா படிக்க வேணுமா? சரி, இப்போ நாங்கள் இதுக்கு பாடத்துக்கு வருவோம். இப்போ கடைசியாக நாங்கள் இலங்கையினுடைய அண்மைக்கால அபிவிருத்தியில் சுகாதாரத்துறையில் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்த்தது என்ன? ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? நினைச்சு பார்க்க வேணும், மறக்கக்கூடாது. ஏன்னா படித்ததை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த கிளாஸில் பார்க்குற இல்லை. படித்ததை அண்டண்டைக்கு அடிக்கடி செய்யக்கூடிய பயிற்சிகளை செய்து பார்க்குறது. மற்றது நினைத்து பார்க்க வேணும், அடிக்கடி நினைத்து பார்க்க வேணும். இன்றைக்கு நான் என்ன படித்தேன்னா அதில் என்னென்ன வந்தது, எப்படியெல்லாம் சொல்லி தந்தவர் சார், மிஸ், எப்படிலாம் சொல்லி தந்தவங்கன்ட்டு அடிக்கடி நினைச்சு பார்க்க வேணும். மறந்தால் பிறகு கொப்பி எடுத்து நீங்கள் பார்க்கலாம். உடனே பார்க்கணுமெண்டு இல்லை. அதே நேரத்தில் மேசையில் இருந்து தான் படிக்கணுமெண்டு இல்லை பிள்ளைகள். நீங்கள் எழுதி படிக்கிற பயிற்சிகள், கணிதம் அப்படியானது தான் மேசையிலேருந்து படிக்கிறது. நீங்கள் வாய்ச்சி போட்டு நீங்கள் சிந்திச்சு உங்களோட வேலைகளை செய்து அடிக்கடி சொல்லுவேன், உங்களோட வேலைகளை செய்து மூளையால் சிந்தித்து பார்க்க வேணும். இன்றைக்கு நான் என்ன படித்தேன், நான் இது அப்புறம் என்ன, இது அப்புறம் என்ன, இது அப்புறம் என்ன, எவ்வளவு தூரம் நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்களை மீட்டிக்கொள்ளுறீங்களோ அவ்வளவு தூரம் மனதில் பதிஞ்சிருக்கு. நீங்கள் சாகும் வேலையை மறக்காது. கோளுக்குள்ளே போயிருக்க கடகடண்டு எழுதுவீங்க. மூளை உங்களுக்கு வேலை செய்யும், கடகடண்டு எழுதுவீங்க. என்ன அங்கேருந்து யோசிச்சு கொண்டு தலையை பிச்சு கொண்டு இருக்க மாட்டீங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்போ நாங்கள் கடைசியாக படித்தது சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் முதல் அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை வழங்குதல் என்ற எண்ணக்கரு மீதான நடவடிக்கை என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எண்ணக்கரு என்று எண்ணத்தில் இருக்கின்றது. ஏன்னா அந்த கரு என்பது முக்கியமானது. என்ன எண்ணத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வு என்ன? முட்டைக்கரு போல, முட்டைக்கரு எவ்வளவு அவசியமானதோ இந்த கரு வைத்து கொண்டுதான் குஞ்சு உருவாகின்றது, வளருகின்றது, கோழி குஞ்சு. என்ன அதிகமே ஒன்று இந்த கரு என்பது மிக முக்கியமான விடயம். என்ன அப்போ உங்களோட எண்ணத்தில் என்ன இருக்க வேண்டுமாம்? சுத்தமான குடிநீரை வழங்குதல், அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை வழங்குதல். அப்படி என்றால் உங்களுக்கு நான் சொன்னால் அது அரசாங்கத்தின் பொறுப்பு, அது அதிகாரிகள பொறுப்பு என்று கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாது. நான் ஒவ்வொருவரும் நீங்கள் யோசிக்க வேண்டும், நான் எவ்வாறு மற்றவருக்கு சுத்தமான குடிநீரை வழங்க முடியும்? மந்திரத்தால் அல்ல, அல்லது அரசாங்கம் தர்றதால அல்ல. இருக்கின்ற குடிநீரை நீங்கள் பாதுகாத்து உங்களோட வீடுகளில் இருக்கிற குடிநீரை அது கிணத்துல எடுப்பதாக இருக்கலாம், அல்லது பைப்புகளில் வர்றதாக இருக்கலாம், அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்பட, அல்லது குளத்து நீராக இருக்கலாம். இன்னும் கிராமப்புறங்களெல்லாம் குளத்து நீரைத்தான் குடிநீராக பயன்படுத்துகிறார்கள். வாய்க்காலில் வர்ற நீரை தான் குடிநீராக பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா சில பிரதேசங்கள் மழையை தனியை நம்பி அதை சேமித்து வைத்து தான் குடிநீராக பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா பல்வேறு திட்டங்கள் மூலம் குடிநீர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பல்வேறு வழிகளில் பல்வேறு திட்டங்கள் மூலம். ஏன்னா இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியிலிருந்து பெறப்படுகின்றது, ஓடுகின்ற ஆற்றினிலிருந்து பெறப்படுகின்றது, ஆறுகள், குளங்கள், குட்டைகளிலிருந்து பெறப்படுகின்றது, கிணறுகளிலிருந்து பெறப்படுகின்றன. இப்படி பல்வேறு விதமாக குடிநீரை பெறுகின்ற வழிகள் இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கு உப்பு தண்ணீரை நல்ல நீராக மாற்றுவதன் மூலமும், உவர் நீரை நல்ல நீராக மாற்றுவதன் மூலமும் இன்றைய குடிநீர் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. நான் சொன்னேன் உங்களுக்கு, வெளிநாடுகளில் சில நாடுகளில் என்ன அந்த மலசில் கூட தண்ணீரை கூட சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்துகின்றார்கள். என்றால் அவ்வளவு தண்ணீருக்கு, குடிநீருக்கு தட்டுப்பாடு சனத்தையோ அதிகரித்து கொண்டு போகின்றது, சூழலோ மாறுபட்டு கொண்டு போகின்றது.
என்ன கோலச்சூழல் வெப்பமடைவதனால் நீரெல்லாம் வற்றி விடுகின்றது. ஏன்னா அப்போ நீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. ஆகவே என்ன செய்கிற இப்படியான வழிகளில் நீரை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது, குடிநீரை. எனவே இந்த குடிநீரை பெறுவதற்கு என்ன பல வழிகள் இருந்தாலும் அந்த குடிநீரை சுத்தமானதாக வைத்திருந்து அதை மற்றவருக்கு வழங்குவதில் ஒவ்வொருவரும் பொறுப்பு உள்ளது என்பதை அரசாங்கம் திட்டமிட்டு நல்ல வகையில் செயற்படுத்தி வருகிறது என்று சொன்ன நான். எனவேதான் பாலவரப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை என இந்த சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது கல்வியாக இருக்கலாம், அது கருத்தரங்களாக இருக்கலாம், என அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பல்வேறு நடவடிக்கைகளாக இருக்கலாம். அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கு விளம்பரங்களை மூலம் தெளிவுபடுத்துவது, அவர்களை கருத்தரங்கள் வைத்து தெளிவுபடுத்துவது, அவர்களை கல்வி மூலம் தெளிவுபடுத்துவது, அவர்களுக்கு படங்கள் மூலம், அதான் விளம்பரங்கள் என்று சொன்னேன், படங்கள், ரேடியோ, டிவி எல்லா வகையிலையும் வெகுஜன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவை அவற்றின் மூலம் தெளிவுபடுத்துவது, சுத்தமான குடிநீரை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்து மற்றவருக்கு அதை வழங்கலாம் என அதுக்குத்தான் பாலர் வகுப்பிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. என முன்பள்ளி சிறார்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. என்ன நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது, நீரை பாதுகாக்க வேண்டும், நீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அழுக்கடையை செய்யக்கூடாது, நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், வீணாக வீண் விரையும் செய்யக்கூடாது. நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? போய் நின்று பைப்பை திறந்து விட்டு பள்ளிக்கூடத்தில் கழுவி கழுவி கையை கழுவி காலை கழுவி கழுவி கதைச்சு கொண்டிருப்பீங்க. அங்கே கதை பக்கத்தில் கதை நடக்கும். அந்த பைப்படியில் நின்று தான் கதைப்போம், எல்லா இடத்துல நின்று கதைப்போம். ஆனால் பைப்படியில் நின்று கதைப்போம். தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லது அதை தண்ணி அள்ளி ஊற்றி விளையாடுவோம். ஏன்னா ரோட்டில் எல்லாம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும், கவனிப்பார் இல்லை. அவசரத்தில் என்ன செய்வார்கள்? பூட்டிட்டு போவார்கள், தண்ணி முறுக்க பூட்ட மாட்டார்கள். சில நேரத்தில் நான் பைப்பே லூஸாக போய் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் அலட்சிய போக்கு, பொறுப்புணை இல்லாத போக்கு, ஐயோ இந்த குடிநீர் அவசியமானது, இந்த பாலைவன நாடுகளில் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் குடிநீர் பெறுவதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஏன் எங்களுடைய நாட்டில் கூட பல்வேறு கிராமங்களில் என்ன தீவு பகுதிகளில் குடிநீரை பெறுவதற்கு இவ்வளவு தூரம் அலைய வேண்டி இருக்கிறது. என்ன ஆகவே ஒவ்வொருவரும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் பாலர் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகின்றது பிள்ளைகள். என்ன ஆகவே சுத்தமான குடிநீரை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் என்ன முயற்சி செய்ய வேண்டும், அதை செயற்படுத்த வேண்டும். என்ன ஆகவே சுத்தமான குடிநீரை பாதுகாப்பதற்கும் மற்றவருக்கும் வழங்குவதற்குமாக பிள்ளைகள் என்ன நடக்கின்றது? அரசாங்கம் இப்ப அந்த சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் நான் சொன்னேன், கல்வியில கற்பிக்கப்படுகிறது. விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற அது நாடகமாக இருக்கலாம், தெருக்கூத்துக்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது போட்டிகளாக இருக்கலாம், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, நாடளாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில். அக்கிநாடு ஸ்தாபனம் கூட மிக முக்கியமாக இந்த குடிநீரை பெறுவதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். என்ன அக்கிநாடு ஸ்தாபனத்தில் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வது. ஏன்னா உயிர் வாழ்க்கைக்கு குடிநீர் அவசியமானது. அது மனிதனாக இருக்கலாம், எல்லா உயிரினங்களாக இருக்கலாம். ஆகவே இந்த குடிநீரை பெறுவதற்கும் அந்த குடிநீரை மற்றவருக்கு வழங்குவதிலும் அக்கிநாடு ஸ்தாபனம் கண்ணும் கருத்துமாக செயற்பட்டு வருகின்றது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு போர் நடக்கின்ற பிரதேசங்களில், கூடுதலாக இந்த லெபனான், இந்த காசா பகுதிகளில் என்ன அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் லெபனானுக்குள்ளேயும் போர் தொடங்கி விட்டது. இன்றைக்கு அங்கே மக்கள் தண்ணீரை கூட பெற முடியாத பிள்ளைகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தண்ணீரை சுத்தமான குடிநீரை கிடைக்காதபடினா குழந்தைகள் எல்லாம் பல்வேறு நோய்களுக்கு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே அழிந்து ஒரு பக்கம் போரால் அழிகின்ற அதே நேரத்தில் பிள்ளைகள் இந்த சுத்தமான குடிநீரை பெற முடியாத நிலையில குழந்தைகள் இறப்பதை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் டிவியில் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்றால் தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கேன் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளும் குழந்தைகள் கூட கேனோட லைனில் நிற்கிறீர்கள் தண்ணீருக்காக வேண்டி. பாருங்க, யூடியூப்பில் எடுத்து பாருங்க, எவ்வளோ பரிதாபமான நிலை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், எங்களுக்கு தண்ணீர் இருக்கும்போது அந்த தண்ணீரை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம்.
பாத்ரூமுக்குள்ளே குளிக்க போனால் எல்லாரும் ஆக்டர் ஆகிடுவோம். என்ன பிள்ளைகள் எல்லாரும் பாட்டு படிப்போம், அதுக்குள்ளே பாட்டு படித்து போவோம். அங்கே தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கும். அம்மா கத்துவா, என்ன முத்தத்தால் தண்ணி ஓடுது, தண்ணி ரஞ்சு ஓடுது, கெதியாவா வெளியில் வர. நாங்கள் சம்பவம் போடும்போது 2 தரம் சம்பா போடுவோம், சோப்புகள் பலமுறை போடுவோம். என்ன தண்ணி வீணாகி கொண்டே போகும். தண்ணீர் அருமை எங்களுக்கு தெரிகிற இல்லை. அதுக்குள்ளே ஆக்டராக மாறிடுவோம் பாத்ரூமுக்குள்ளே. என்ன பிள்ளைகள் இங்கே வந்தால் குசுனிக்குள் வந்தால் பிள்ளைகளோட தண்ணி எடுத்து சிந்துறது, கொட்டுறது. பள்ளிக்கூடங்கள் என்ன தண்ணி எடுத்து விளையாடுவது, என்ன அல்லது பைப்பை திறந்து போட்டு இந்த அக்கா மேலே பார்க்கலாம், உங்களை மாரி அக்கா மேலாம் பைப்பை திறந்து போட்டு அங்கே கதை பையில காலை கழுவி கழுவி கதை. தண்ணி வீணாக ஓடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகள். ஆகவே அந்த தண்ணீரை பெறுவதற்கு நாங்கள் படுகின்ற கஷ்டம். இந்த தீவு பகுதியில் யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தால், மன்னார் பகுதியில் போய் பார்த்தால், அம்பாந்தோட்டை இப்படி வறண்ட பிரதேசங்களில் பார்த்தோம்னால் தண்ணீரை பெறுவதற்கு இவ்வளவு தூரம் பிள்ளைகள் நடந்து போக வேண்டி இருக்குது. என்ன ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த தண்ணியின் அருமை எங்களுக்கு தெரிவதில்லை. எனவே தான் அரசாங்கம் என்ன செய்கின்றது, பாலர் வகுப்பிலிருந்து தொடங்குகின்றது. குடிநீரை, சுத்தமான குடிநீரை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும், அது எங்களுடைய எண்ணக்கரு என்ன, அனைவருக்கும் குடிநீரை வழங்குவது. அதான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கூட பொறுப்பானவர்கள். அனைவருக்கும் குடிநீரை வழங்குதுன்னா எங்களுக்கு என்ன பொறுப்பு? அது அதிகாரிகள் செய்கின்ற வேலை, பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபல் செய்கிற வேலை, ஆசிரியர் செய்கிற வேலை, அரசாங்கம் செய்கின்ற வேலை. நோ, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. பிள்ளைகள் வீட்டில் என்ன அம்மா குடிக்கணும், அப்பா குடிக்கணும், என்ற தம்பி குடிக்கணும், அண்ணா குடிக்கணும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், இருக்கிற தண்ணீரை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அதை அசுத்தப்படுத்துறதில்ல. என்ன தண்ணி அள்ளி வாளிக்குள்ளே இருந்தால் கண்ட கோப்பை அள்ளி அதுக்குள்ளே போட்டு அதை அள்ளிக்குதுன்றில்லை. சுத்தமாக அது பயன்படுத்த வேண்டும். சுத்தமான குடிநீர் இல்லாவிட்டால் அது நோய்களை ஏற்படுத்தும். வாந்தி, பேதி, என்ன சத்தி, வயிற்றாரடி, இதை விட பல்வேறு நோய்களை உருவாக்கும் சுத்தமான குடிநீர். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், வீடுகளில் கூட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், அந்த சுத்தமாக குடிநீரை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது. என்ன தண்ணீரை மூடி வைக்க வேண்டும், தண்ணீர் திறந்து விட்டுட்டு போகக்கூடாது, என்ன அலட்சியமாக நடக்கக்கூடாது, பொறுப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. மிக கவனமாக, மிக சிக்கனமாக, அதோட சிக்கனமாக, அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. என்ன நாங்கள் என்னென்ன விடயங்களில் குளிக்க போனால், உடுப்பு கழுவ போனால், சாப்பிட போனால், கை கழுவ போனால் நிறைந்த அளவு தண்ணீரை வீணாக்குவோம். ஆகவே சுத்தமான குடிநீரை மற்றவருக்கு நீங்கள் வழங்குவது ஒவ்வொருவருக்கும் கடமையுண்டு. அதுதான் உங்களுடைய எண்ணக்கரு. எனவே அந்த குடிநீரை வழங்குவதற்கு ஒவ்வொருவரும் கட்டாயமாக செயற்பட வேண்டும். இதற்காக அரசாங்கம் பல்வேறு வழிகளில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நான் திருப்பி உங்களுக்கு சொல்கின்றேன். பாலரப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை கல்வியில் இந்த குடிநீரை பாதுகாப்பது, குடிநீரை சேமிப்பது, குடிநீரை வழங்குவது போன்ற பல்வேறு குடிநீர் சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டங்களை பாடங்களில் சேர்த்திருக்கு. இங்கிருந்து பாலரப்பில் இருந்து அடுத்தது வைத்தியசாலைகளிலோ பொது நிறுவனங்களிலோ அல்ல பொது இடங்களிலோ என்ன அங்கே விளம்பரங்களை ஏற்படுத்தி அங்கு மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. என்ன இதே நேரத்தில் நாடளாவிய ரீதி, உலகளாவிய ரீதியிலோ மக்களுக்கு கீழே வளர்ந்து வருவதில் இருந்து பல்கலைக்கழகம் வரை என்ன பல்வேறு விதமான நிகழ்ச்சி திட்டங்களை படுத்த போட்டிகள், பேச்சு போட்டியாக இருக்கலாம், கட்டுரை போட்டி, கவிதை போட்டியாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம். எவ்வாறு நீரை நாங்கள் பாதுகாப்பது, எவ்வாறு நீரை நாங்கள் சேமிப்பது, எவ்வாறு நாங்கள் நீரை மற்றவருக்கு வழங்குவது போன்ற பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை அரசாங்கம் போட்டு பல்வேறு கோடிக்கணக்கான ரீதியில் உலகமும் ஐக்கிய நாடு ஸ்தாபனமும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் செலவு செய்து இந்த சுத்தமான குடிநீரை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்றதை செயற்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். இதுதான் போன முறை நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கோ? ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்கள் நடவடிக்கைகளை அகற்றுவதற்கு முயற்சி செய்தல். அது என்ன பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். என்ன அதாவது சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்கள் நடவடிக்கைகள். அப்ப சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொதுமக்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? நீங்களும் செய்வோம், நாங்களும் செய்வோம். நாங்கள் அதை உணர்வதில்லை. சிலர் வேணுமென்று செய்வார்கள், விதண்டாவாத்துக்கு செய்வார்கள். நீங்கள் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் ஒரு விளையாட்டு புத்தியாக செய்வீங்க.
ஏன்னா நீங்கள் திட்டம் போட்டு எதையும் செய்ய மாட்டீர்கள், நீங்கள் கள்ளங்கவிடமற்ற பிள்ளைகள், அது வடிவம் எங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன செய்வீங்க, விளையாட்டு புத்திக்கு வீம்புக்கு நீங்கள் செய்வீங்களே தவிர எந்த ஒரு நோக்கத்தோடையும் தீய நோக்கத்தோடையும் நீங்கள் செய்வதில்லை. ஆனால் பிள்ளைகள் அந்த நடவடிக்கைகள் கூட, உங்களுடைய கள்ளங்கவிடமற்ற நடவடிக்கைகள் கூட, அதே நேரத்தில் பெரியவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ செய்கின்ற நடவடிக்கைகள், அடுத்தது வேணும் என்று செய்கின்ற நடவடிக்கைகள், இந்த நடவடிக்கைகள் தான் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பிள்ளைகள். நான் என்ன சொன்ன பிள்ளைகள், சுகாதாரம் வேறு வைத்தியம் வேறு. சுகாதாரம் என்பது சுத்தமாக வாழ்வதற்கான வழிவகைகள். ஏன மருத்துவம் அல்லது வைத்தியம் என்பது அந்த சுத்தமாக வாழாமல் இருப்பதனால் ஏற்படும் நோய்களினால் அந்த நோய்களுக்குரிய சிகிச்சை தான் மருத்துவம். அப்ப சுகாதாரம் வேறு மருத்துவம் வேறு, ஆனால் ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. சுகாதாரம் என்பது சுத்தமான வாழ்வதற்கான நடவடிக்கைகள், மருத்துவம் என்பது நோயுற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிகிச்சை முறைகள். ஆகவே பிள்ளைகள், இந்த சுகாதாரத்திற்கு நாங்கள் எவ்வாறு சுத்தமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்ற இந்த சுகாதார நடவடிக்கைகளுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொதுமக்கள் நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? நீங்களும் செய்வீங்க, ஆனால் தெரியாமல் செய்வீங்க. நாங்கள் செய்வோம், வேணும் என்று செய்வோம், அல்லது தெரியாமல் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது பொறுப்புணர்ச்சியற்ற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்கிறோம். பெரியவர்களுக்கு தெரியாமல் அல்ல, ஆனால் என்ன கவலையினம் அல்லது பொறுப்பு அற்ற தன்மை. என்ன செய்கின்றோம்? காரை துப்புவது, பொது இடங்களில் மலசலகுடம் கழிப்பது, மலசலகுடம் பொது இடங்களில் கழிப்பது. போகல பாருங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால், பேருந்து நிலையங்களுக்கு போனால் மூக்க பொத்தி கொண்டு தான் போகணும். என்ன கண்ட கண்ட இடங்கள்லாம் இரவு நேரத்தில் எல்லாம் கூடுதலாக இந்த இது ஜூரி மலசல கூட ஜூரின்னு. அதே நேரத்தில் பொதுவான மலை இதில் பாருங்க, அது பாடசாலையாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், எங்கெண்டாலும் என்ன அங்கே ஒழுங்காக அதை பயன்படுத்துவது இல்லை, அதை கவனிப்பதும் குறைவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கு பாடசாலை குழந்தைகள், நீங்கள் சிறுவர்கள், உங்களுக்கு தெரியாமல் மற்றது விளையாட்டு புத்தியாக நீங்கள் அடிக்கடி அங்கேயும் இங்கே ஒழுங்காக, எல்லாரும் என்று சொல்லல, ஒரு சில பிள்ளைகள் ஒழுங்காக மலசல கூடங்களுக்கு பாவிக்காமல் இருக்கிறத அதை கவனிச்சிருந்தால் அது பிரச்சனை இல்லை. அதை கவனிப்பு விடுவதனால அது ஏனையோருக்கு தொற்று நோய்களை ஏற்படுத்தும், வாந்தி பேதி பல்வேறு நோய்களை உருவாக்கும். பாடசாலைகள் பல்கலைக்கழகம் வரையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பொது இடங்களில் கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம். அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள்லையும் ஹேலஸ் கூடுதலாக இருப்பதனால அங்கே சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றது. அப்போ மலசல கூடங்களை ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை, என்ன அதை எல்லா பொது இடங்களை ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை, என்ன அதே நேரத்தில் நிறுவனங்களில் கூட, அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், ஏனைய நிறுவனங்களாக இருக்கலாம், மக்கள் பொறுப்புணர்ச்சியற்ற தன்மையில் காணப்படும். உதாரணமாக இந்த டெங்கு நோய் பார்க்கலாம். நீங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்களா? டெங்கு நோய், மலேரியா, என்ன அங்கே சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைகள். மக்கள் என்ன எவ்வளவுதான் அரசாங்கம் சொன்னாலும், எவ்வளவுதான் அரசாங்கம் முயற்சிகளை எடுத்தாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? பொறுப்புணர்வு அற்ற தன்மையில் நடந்து கொள்கின்றோம். வளவுகளை துப்புரவு வைத்துக் கொள்ளுங்கள், அங்கு நுழம்பு பெருகக்கூடிய டயர்களையோ கோம்பை மட்டைகளையோ தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை அகற்றி விடுங்கள், வளவுகளை துப்புரவையோ பெரும்பாலும் நாங்கள் கவனிப்பதில்லை. இதால் தான் டெங்கு. யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில், மாவட்டத்தில் கொழும்பும் யாழ்ப்பாணமும் முக்கியமாக இருக்கிறது பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் நாங்கள் அக்கறை செலுத்துவதில்லை. இதுதான் இந்த பொதுமக்களுடைய தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கை. சுகாதாரத்திற்கு அக்கறையின்மை, அலட்சியமாக செயற்படுத்துதல், பொறுப்புன்ற தன்மை. பார்த்தீங்களா? முக்கியமான கொடிய நோய்களான டெங்கு, மலேரியா, இது சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைகள். அடுத்து என்ன செய்யலாம்? இவை மட்டும்தான் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கிற நடவடிக்கை அல்ல. என்ன செய்கின்றோம்? நாங்கள் பொது சொத்துக்களை கவனமாக பயன்படுத்துவதில்லை. பொது சொத்துக்களை இப்போ போக்குவரத்து, என்ன இலங்கை போக்குவரத்து, போக்குவரத்து சேவை, போக்குவரத்து, இதெல்லாம் பொது போக்குவரத்து சேவைகள். அதே நேரங்களில் விளையாட்டு மைதானங்கள், என்ன விளையாட்டு மைதானங்கள், அதே நேரத்தில் வேறு களியாட்ட நிகழ்வுகள் இடம்பெறும் இடங்கள், என்ன
இவையெல்லாம் பொது சொத்துக்கள். இதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள், தியேட்டராக இருக்கலாம், விளையாட்டு அரங்குகளாக இருக்கலாம், அங்கே நாங்கள் ஒழுங்காக நாங்கள் அங்கே போடப்பட்டதன்படி நடக்கிறோம். சத்தம் போட வேணாம், எல்லா இடமும் போட்டிருக்கோம். அமைதி பேணுங்கள். லைப்ரரியில் மட்டுமல்ல, பாடசாலை மட்டுமல்ல, ஆலயங்களில் மட்டும் எல்லா இடமும் போட்டப்பட்டிருக்கும். அமைதி பேணுங்கள். போடாவிட்டாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்தம் போட்டு கதைக்கக்கூடாது, அமைதியாக கதைக்க வேண்டும். என்ன, மற்றவருக்கு கேட்காத வேலை நான் ஆரோட கதைக்கணும், அவரோட கதைக்க வேண்டும், பண்பாக கதைக்க வேண்டும். அட்டை எப்படி உண்டோ, அடி எப்படி உண்டோ, அதுவும் கூட சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கை பிள்ளைகள். எப்படி? உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தால். ஆன்மீக பண்புகள் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ளும் போது எங்களுடைய பேச்சுவார்த்தைகள், எங்களுடைய நடவடிக்கைகள் பண்பானதாக இடம்பெறாத போது அது என்ன செய்கிறது? உடலை மட்டும் பாதிக்கிறதில்லை. உடலோட கோபம் பெறுது, அடிக்க போகிறோம், இதண்ட போகிறோம், அதாலயம் பல்வேறு ஆபத்துக்கள் விளையும். அதே நேரத்தில் உள்ளமும் பாதிக்கப்படும். அதுவும் சுகாதாரத்தை சேர்ந்ததுதான் பிள்ளைகள். உள்ளம் பாதிக்கப்படும். நாங்கள் நல்ல வார்த்தைகளை கதைக்காவிட்டால், நாங்கள் சத்தம் போட்டு கதைத்தால், நாங்கள் பண்டிகை நேரத்தில் பட்டாசுகளை கொளுத்து வெடிக்க வச்சால் பயந்துருவாங்க. என்ன, நோயாளர்கள், குழந்தைகள் எல்லாம் துட்டுக்கொண்டு பயந்துருவார்கள். பட்டாசுகளை பட்டகொண்டு வெடிக்க 12 மணி நேரம் நித்திரையில் வெடிக்க வைக்கிறது. பட்டாசு மட்டும் வெடிக்க வைக்குமா? இல்லை, பெரிய பாட்டை பெரிய திறந்து விடுறது. பெரிய நீங்கள் பார்க்கலாம், ஸ்பீக்கர்லையோ அல்லது திருவிழா காலங்கள், அந்த காலங்களெல்லாம் பிள்ளைகள் படிக்கவும் மேலாது, பர்த்தாக்காரர்கள் நித்திரை கொள்ளவும் மேலாது. 9 நாளைக்கு பெருசாக திறந்து விடாது ஸ்பீக்கரை. அது என்ன, வீடுகளில் பார்த்தா பாக்ஸுகளை போட்டு சத்தம் போட்டு, பர்த்டே வீடு, கல்யாண வீடு, அங்கே பக்கத்தில் நோயாளர் இருப்பார், இல்லை படிக்கிற பிள்ளை இருக்கும். பிள்ளைகள் இந்த பிள்ளைக்கு படிக்க இயலாத, நோயாளருக்கு நிம்மதியாக நித்திரை கொள்ள இயலாது. அப்போ அது உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கிறது. பிள்ளைகள் நாங்கள் செய்கின்ற கதைக்கின்ற பேச்சுவார்த்தைகள், என்ன, நல்ல பண்பில்லாத நடவடிக்கைகள், இவை கூட இந்த சுகாதாரத்துக்கான உடல் உள நோய்களை ஏற்படுத்துபவை. பார்த்தீங்களா பிள்ளைகள்? அப்போ உடல் நோயை அப்போ இதெல்லாம் என்ன செய்கின்றது? பொதுமக்களுடைய நடவடிக்கைகள். என்னத்துக்கு? சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொதுமக்களுடைய நடவடிக்கைகள். இப்போ விளங்குதா பிள்ளைகள்? இப்போ விளங்குதோ? இவை மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கலாம், எல்லா விதமான நடவடிக்கைகளும் எங்களுடைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள், பண்பற்ற நடவடிக்கைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகள் எல்லாத்துலேயும் இருக்கு. அதே ஒட்டுமொத்தமாக எங்கே வந்து பாதிக்கும்? சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்கும். சமையல் எடுத்துக்கொண்டால், நீங்கள் கடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன, ஏன் வேற பெரிய திருமண வீடுகள், கல்யாணம், அங்கு சுகாதாரம் பேணப்படுகின்ற முறையில் சமைக்கப்படுகின்றனவா? கூடுதலான நோய்கள் எங்கிருந்து தொற்றுது என்று பார்த்தால் கடையில் சாப்பிடுவதிலிருந்து தொற்றும். எல்லா கடைகளும் என்று சொல்ல முடியாது, பொதுவாக அதான் வீடுகளில் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லுகிறார்கள். அங்கே என்ன செய்யப்படும் பிள்ளைகள்? சுகாதாரம் அதிகம் பேருக்கு சமைக்கும் போது சுகாதாரம் அங்கு கூடுதலாக என்ன செய்யும், கவனிக்கப்படும் என்று சொல்ல முடியாது. என்ன, அங்கே சொல்ல முடியாது, நிச்சயமாக உறுதிப்பட சொல்ல முடியாது. அதனால்தான் நோய்கள் உருவாகின்றன. அப்போ சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைகள் இந்த பெரிய மண்டபங்கள்லையோ அல்ல கல்யாண திருமண விட அல்ல கடைகள்லையோ அங்கே சுகாதாரத்தை நல்லா கவனிக்காமல் விடுவதனாலும், பொறுப்புணர்ச்சியற்ற விதத்தில் நடந்து கொள்வதனாலும், அல்ல அலட்சியமாக நடந்து கொள்வது, அல்லது அவசரம், கெதியாக சமைக்க வேண்டும், அதிகம் பேருக்கு சமைக்க வேண்டும், கெதியாக சமைக்க வேண்டும். அப்போ இங்கே அவசரமும் இருக்குது, தொகை அதிகமாகவும் இருக்கிறது. எனவே அங்கே சுகாதாரத்தில் கவனம் எடுப்பது குறைவாக இருக்கும். இதுவும் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற மக்களுடைய நடவடிக்கைகள். அப்போ என்னென்ன வகையில் சுகாதாரத்தை தீங்கு விளைக்கின்ற மக்களுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை, கணக்க சொல்லலாம் பிள்ளைகள். வாகனங்களை பிரயாணம் செய்யும் போது, ட்ரெயின் இருக்கலாம், பஸ் நீங்கள் பார்க்கலாம், கூடுதல் ட்ரெயினில் பார்க்கலாம், சாப்பிடு போட்டு ஜன்னலுக்குள்ளால் தூக்கி எறிகிறது, காரை துப்புறது ஜன்னலுக்குள்ளால், கையை கழுவுறது, சத்தி எடுப்பது, அது ஜன்னல் தானே விட்டு அங்கே வெளியில் போகிறோம். அது இப்போ காரில் ஓட்டோவில் போகிறாக்களையும் அந்த நடவடிக்கை இருக்குது. அதை என்ன செய்யும்? பின்னுக்கு வாராக்களுக்கு அல்ல அந்த சூழலை மாசடையும். நான் காரை துப்புனா பின்னுக்கு வர வாகனத்தில் வர்ற முகத்தில் எல்லாம் படும்.
நானும் அப்படி கணக்கு அனுபவிச்சிருக்கேன். ரோட்டால் போகும்போது காரு துப்பி கொண்டு போவாங்க, எங்களுக்கு பின்னால் போகிற எங்களுக்கு தான் படும். அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். உங்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. ட்ரெயினில் போகும்போது பாருங்க, கண்ட கண்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ளே விற்று போகிற எல்லாம் வேண்டி சாப்பிடும் அதெல்லாம் போடுறோம். ட்ரெயினில் மட்டுமா, எங்களோட வீடுகளில் கூட பொறுப்புணர்ச்சி தன்மையில் சாப்பிட்டு போட்டு அதிலேயே போட்டுட்டு போகிறோம். அம்மா கத்துவா, பார்த்தா நீங்கள் அப்படி செய்கிறீங்களா பிள்ளைகள்? இனி செய்யக்கூடாது. என்ன அம்மா கத்தி கத்தி பாவம் தானே, அம்மா பொறுக்குவா, கத்தி கத்தி இது என்ன வீடை குப்பியாக வச்சுருக்கு, என்ன மாதிரி கிடக்குது, அம்மா பேசுவேன். என்ன பிள்ளைகள் கத்தி கத்தி என்ன? அப்போ பாருங்க, நாங்கள் வீடுகளில் நாங்கள் கூட செய்கிறோம். எங்கே கழிவுப் பொருட்களை உரிய இடத்தில் அகற்றுவதில்லை, என்ன கண்ட வேண்டிய இடத்துல போடுவது கழிவுப் பொருட்களை. இதெல்லாம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கிற நடவடிக்கைகள். பிள்ளைகள் வாகனத்தை செல்லும் போது, பொது போக்குவரத்து செல்லும்போது கண்ட இடத்துல கச்சான சாப்பிட்டு அப்படியே போடுறது. தியேட்டர்ல இருந்து எல்லா இடமும் இருக்கு. நீங்கள் வீடுகளில் கூட இப்படித்தான் செய்யுங்க. கச்சான சாப்பிட்டு போட்டு அப்படியே போட்டு அம்மா எடுப்பா, அம்மா பாப்பா, பாவம் தானே பிள்ளைகள். அம்மா இனி அப்படி செய்கிறதோ செய்யக்கூடாது. நீங்களாம் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். என்ன நீங்கள் வீடுகள்லையும் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது. பொது இடங்கள்லையும் கூடுதலாக பாடசாலை, போக்குவரத்து, சுகாதார நிலையங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூடாத வேலைகளில் செய்யக்கூடாது. கெட்டிக்கார பிள்ளைகள் தானே, நல்ல பிள்ளைகள் தானே, செய்வீர்கள் தானே, ஓகே. என்ன அப்போ சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை அகற்ற வேண்டும். அதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. பாடசாலைகள் என்ன, பொது இடங்கள் என்ன, அரசு நிறுவனங்கள் என்ன, தனியார் நிறுவனங்கள் என்ன, பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சில இடங்களில் மீறுவதற்கு தண்டனை வழங்கப்படுகிறது. சிங்கப்பூர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துள்ளி கூட ஊற்றப்படக்கூடாதாம். நான் அங்கே போகவில்லை, ஆனால் நீண்ட காலமாக சொன்னேன், ஒரு காரை துப்புனா நீங்கள் சிறதானா. ஏனென்றால் அந்தந்த இடத்துல கழிவுப் பொருட்களை போடணும். ரோட்டில் புகை பிடிக்கக்கூடாது. எங்கள் நாட்டிலையும் அப்படி வந்து விட்டது. ஏன்னா எந்த கழிவுப் பொருள் உங்களோட பொக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே கொண்டே போ, அந்த நாடு கிளீனாக இருக்கு. என்ன ஆகவே அப்படியான முறைகள் எங்களுக்கு அது என்ன தண்டனைகள் வழங்குவது. சிறை, சிறையில் போய் இருந்துட்டு வாங்குவோம் சொல்லு கேட்கல தானே, நீங்கள் சிறையில் இருக்கும். சிறையண்ட கல்யாண விட பிள்ளைகள் இல்லை. ஆகவே இறுதி நடவடிக்கையா பிள்ளைகள் சிறைகளை வழங்குவதும், இறுதி நடவடிக்கையாக சிறைகளை அனுபவிக்க வேண்டியில்லை. இப்படியான சட்ட திட்டங்களையும் அரசாங்கம் போட்டு என்ன செய்யணும், ஒன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும், சொல்லிக் கொடுக்கும், என்ன நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளும். முடியாவிட்டால் தண்டனைகளை வழங்கியாவது இந்த சுகாதாரத்துக்கு தீங்கு விளைக்கின்ற பொதுமக்கள் நடவடிக்கைகளை குறைத்து கொள்ளும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த தேர்தல் காலத்தில் கூட எவ்வளவு தூரமாக இந்த பிரதேசங்களுடைய பிரதேச நாடுகள் கூட இன்றைக்கு சில இடங்களில் பொறுப்புணர்ச்சியற்ற தன்மையில் எல்லா இடமும் விளம்பரங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டு என இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஒன்று இயல்பான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். அதிலிருந்து வருகின்ற கெமிக்கல்கள், ரசாயன இதுகள் கூட மக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கும். நீங்க பார்க்கலாம், இப்ப குளோரோஃப்ளோரைட் கார்பன் எனப்படுகின்ற இந்த நச்சு வாயுக்கள் எங்கிருந்து வருது? கூடுதலாக இந்த ஃப்ரிட்ஜ் உற்பத்தி செய்கிற நாங்கள் பாவிக்கிற சென்ட்டுகள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. இப்போதைக்கு நாங்கள் இவ்வளவு விதம் விதமான நவநாகரிகங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் உடலில் சேர்த்து கொள்கிறோம். போன கிழமை இதில் யூடியூப்லையும் வேறு இதுகள்லையும் போட்டிருந்தாங்க, ஃபேஸ்புக்கெல்லாம். என்ன யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இலங்கையில் என்ன தோல் புற்றுநோய்கள் ஏற்படுகின்றன. அதே அநேகம் பேருக்கு தோல் புற்றுநோய்களும் என்னத்தால? இந்த நவநாகரிக இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதால். பியூட்டி பார்லர்களுக்கு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதனால இலங்கையில் தோல் புற்றுநோய்கள் அதிகரித்து கொண்டு போகிறதாம். பார்த்தீங்களா? அப்போ சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கை. பார்த்தீங்களா பிள்ளைகள்? அப்போ என்னத்தால அழகு சாதன பொருட்களை கூடுதலாக பயன்படுத்துவோம். இப்போ விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்வார். இத்தோடு இதை முடித்துக்கொண்டு அடுத்த நல்ல சுகாதார பழக்கவங்களுடைய விழிப்புணர்வு இது அதோடு தொடர்பட்டுதான். அதை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லும் வரை உங்களோட விருந்து விடைபெறும் ஆசிரியர் நான்
எம் இக்னேசியஸ். நன்றி பிள்ளைகள், வணக்கம். நல்லா படிச்சு வரும். சரியா? ஓகே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.